நமக்கு தேவையான அளவு எரிபொருள்கள் கையில் இருப்பதாக மத்திய அரசு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எண்ணெய் வளங்களை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், எண்ணெய் வளங்கள் எனக்கு மட்டுமே தேவை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பேராசை கொண்டதன் விளைவு தான் இந்த போர் இப்ப அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா சொன்ன இடத்துல தான் எண்ணெய் வளங்களை வாங்கணும். கிட்டத்தட்ட வெனிசுலா போன்ற நாடுகள் கிட்ட தான் எண்ணெய் வளங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த போர்னால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்கள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வளங்களை வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடப்பதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமானியன் பாதிக்கப்படுறான், எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் மாதிரி தான் இருக்கும். வடகொரியா இந்த போரில் இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்கா உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் தட்டுப்பாடா, டீசல் தட்டுப்பாடா, கேஸ் தட்டுப்பாடா, ஐயோ என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதறிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் எந்த தட்டுப்பாடுமே கிடையாது. மக்கள் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம், நிலைமை நம்மளுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த வார்னால இப்போ நடக்கக்கூடிய இந்த போர்னால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான தட்டுப்பாடு எங்கேயும் ஏற்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான அளவு எரிபொருள்கள் கையில் இருப்பதாக மத்திய அரசு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே கேஸ் தான் இல்லையே, மாற்று எரிபொருளாக மாற்று சக்தியாக நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ சமீப காலங்களில் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரண்ட் அடுப்பு வந்துருச்சு, விறகு அடுப்பு வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு பக்கமே இருக்கட்டும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சாத்தியமான சூழ்நிலை எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இணைந்து இப்போ ஈரானை பலம் கொண்ட மட்டும் தாக்கிக்கிட்டு வராங்க. ஈரானும் அதற்கு சளைக்காம அவங்களே பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. வடகொரியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மறைமுகமாக ஆயுதங்கள் கொடுத்தும் அவங்களுக்கான உதவிகளையும் செஞ்சுட்டு வரதாக அரசல் புரசலாக செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் சரி போர் நின்று விட்டது, அமெரிக்கா ஜெயித்து விட்டது அப்படின்னு சமீப காலங்களில் பேட்டிகள் கொடுத்திருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் செய்யணும், ஈரானுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் எழுந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்னால பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது உலக போர் ஏற்பட்டு விடுமோ, இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான விவாதங்களும் அரங்கேறிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போர் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பெட்ரோல் வளம் கொண்ட நாடுகளை குறிவைத்து நடத்தப்படுகிறது. எண்ணெய் வளங்களை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், எண்ணெய் வளங்கள் எனக்கு மட்டுமே தேவை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பேராசை கொண்டதன் விளைவு தான் இந்த போர் இப்ப அரங்கேறிக்கிட்டு இருக்குது. எல்லா நாடுகளும் தனக்கு கீழ் தான் வரும், அமெரிக்க ஏகாதிபத்திய நாடாக தன்னுடைய நாடு இருக்கணும் அப்படின்ற ஒரே மனப்பான்மையோடு அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு வருவதனால தான் இப்படிப்பட்ட ஒரு போர்கள் ஏற்பட்டுக்கிட்டு வருது. இது உலக நாடுகள் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் முன்னெடுத்து சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல, யாரும் அவர்களை கேள்வி கேட்பதற்கு தனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் அமெரிக்கா இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா வெனிசுலா அதிபரை போதைப் பொருள் வைத்திருந்ததாக அந்த நாட்டுக்குள்ளேயே போய் போர் தொடுத்து அந்த அதிபரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. யார் அந்த அதிகாரம் தந்தது? இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அந்த அதிபரை கைது செய்யும் அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஈரான் போருக்கு முன்னாடி ஈராக்கு மேல போர் நடந்துச்சு. அங்க போர் நடத்தப்பட்டு சதாம் ஹுசைன் தலைவரை அவங்க தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த ஒரு சம்பவமே பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகளை குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவிடம் பணிந்து போகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணை, இந்த நீரிணை வழியா தான் முக்கியமாக சரக்கு கப்பல்கள் கண்டெய்னர்கள் மூலமாக எரிபொருளை எடுத்துக்கிட்டு வேற வேற ஊர்களுக்கு போகக்கூடிய ஒரு நாடு. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா சீனாவுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹார்மோஸ் நீரிணை வழியாகத்தான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நீரிணையானது க்ளோஸ் செய்யப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இங்க பெட்ரோலியம் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. எல்லாரும் இருக்க வரிசை கட்டிட்டு போயிட்டு பெரிய பெரிய ட்ரம்ல பேரல்ல பிடிச்சிட்டு வந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம்.
இது வந்து தேவையில்லாதது. ஏன்னா வந்து அந்த நீரிணையை கடப்பதற்கு இந்தியாவிற்கு ஈரான் வந்துட்டு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது, அனுமதி வழங்கிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒரு கப்பல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பேக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. அதன் மூலமாக வந்துட்டு இந்தியா முழுவதும் வந்து எரிபொருளானது சப்ளை செய்யப்பட்டு இந்த தட்டுப்பாடு வந்துட்டு குறைக்கப்பட்டு விடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் வந்துட்டு அந்த நீரிணையை கடப்பதற்கு அனுமதி இல்லை. மீறி அவங்க கடந்து போனாங்க அப்படின்னா ஈரான் படையினரால் வந்துட்டு சுட்டு வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக விடப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த ஈரானிய மக்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த கடற்படையினர் வந்துட்டு கடல்ல வந்துட்டு சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட்டு வருது. இலங்கை கடற்படையினர் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு பாதுகாப்பா மீட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க. இது வந்துட்டு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்தியா கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எரிவாயுவானது கையிருப்பு போதிய அளவுல வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு எரிவாயு பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து ரஷ்யா கிட்ட தான் முன்னாடி வந்துட்டு பெட்ரோலிய பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய நெருக்கடியினால நீங்க ரஷ்யா கிட்ட வந்துட்டு நீங்க எண்ணெய் வளங்களை வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நிறைய பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வரியை வந்து இந்தியா மேல வந்து விதிச்சாங்க. இதனால் வேற வழியே இல்லாம நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குவதை தவிர்த்தோம். அமெரிக்கா சொன்ன இடத்துல தான் வந்துட்டு எண்ணெய் வளங்களை வந்து வாங்கணும். கிட்டத்தட்ட வெனிசுலா போன்ற நாடுகள் கிட்ட தான் எண்ணெய் வளங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த போர்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்க ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெய் வளங்களை வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல வந்துட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்தியாவுக்கு எங்க பெட்ரோல் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும், அது எதுக்கு அமெரிக்கா நம்மளுக்கு வழிகாட்டணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினர் வந்துட்டு பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாதுகாப்பான ஒரு நாடாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எந்த போருக்கும் போவது கிடையாது. ஆனா போர்னு வந்தா நம்ம அதில் சும்மா விட மாட்டோம். குறிப்பாக இப்போ ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடிகள் வந்து நல்லாவே தெரியும். உலக அரங்கில் வந்துட்டு நான் வந்து நிறைய போர்களை நிறுத்தி இருக்கிறேன், எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு போரானது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்குது. ஏன்னா அபுதாபி, துபாய், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் மீது மிகப்பெரிய அந்த போர் வந்து தொடுப்பதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சந்திச்சுக்கிட்டு தான் வருது. எண்ணெய் வளங்களானது கொட்டி கிடக்கக்கூடிய இந்த நாடுகளில் தொடர்ந்து போர் ஈடுபடுத்தும் போது மற்ற நாடுகளும் வந்துட்டு வீழ்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா உலகம் இயங்குவதற்கு எரிபொருளானது மிக 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 முக்கியமான ஒரு பொருளாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த எரிபொருள் வச்சுதான் வந்துட்டு உலகமே இயங்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதற்கான ஒரு மாற்று சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா சோலார் சிஸ்டம் ஆகட்டும் இல்லை இவி பைக்கு கொண்டுட்டு வரதாகட்டும், இருந்தாலும் பெட்ரோலுக்கான தேவை வந்துட்டு இங்க இருந்த வண்ணம் தான் இருக்கு. இந்த போரானது எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோலிய பொருட்களுக்கான ஒரு விலையானது மட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமர்ஷியல் கேஸுக்கான விலையை வந்து ஏற்றி இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஓட்டல் தொழில்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு. இப்பவும் அப்படிதான் இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்துட்டு கேஸ் தட்டுப்பாடு இருப்பதனால ஒரு சில கடைகள் வந்துட்டு மூடப்பட்டு இருக்குது. திரும்பவும் வந்துட்டு ஒரு பேண்டமிக்கை நோக்கி நம்ம நகரணுமா, கொரோனா காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் நடக்கணுமான ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை மையமாக வச்சு இங்க பல குடும்பங்கள் பிழைக்குது அப்படிங்கிறது தான் வாஸ்தவம். எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடப்பதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமானியன் பாதிக்கப்படுறான், எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தொழில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் மாதிரி தான் இருக்கு. இதற்கான ஒரு தீர்வு வந்து சீக்கிரமா எட்டப்படணும். ஏன்னா பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வந்துட்டு இன்னைக்கு வணிக ரீதியாக மிகப்பெரிய மார்க்கெட் லெவல்ல இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பங்கு சந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்காவினுடைய இந்த ஜிடிபி ஆனது சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட டாலர்ஸ்ல வந்துட்டு வணிகம் செய்வதை ஒரு சில நாடுகள் தவிர்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சீனா போன்ற நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இதில் வடகொரிய அதிபரும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு வந்துட்டு கண்டனங்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய ஒரு கண்டனங்களும் வந்துட்டு கொஞ்சமே காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்குது. அமெரிக்கா எந்த காரணத்தை முன்னிட்டும் அவங்க கிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு திண்ணம்.
ஸோ வடகொரியா இந்த போரில் இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ற மாதிரி கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா சுதாரிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர்கள் வந்து தவிர்க்கப்படும், எண்ணெய் வளங்களானது காப்பாற்றப்படும், கண்டிப்பாக இந்தியாவினுடைய சரிவு, பொருளாதார சரிவு வந்து மீட்டெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழில்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த ஒரு தொழிலதிபர்கள் வந்துட்டு இந்த பற்றாக்குறையினால வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நோக்கி நகரலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு மையப்படுத்திக்கிட்டு வருது. கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து இந்தியாவும் மீண்டு வரும். போதுமான அளவு நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் இந்தியாவிற்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. கண்டிப்பாக இதை அமெரிக்கா உணர்ந்து செயல்படுமே. ஆனால் உலக நாடுகள் இதை கை கட்டி வேடிக்கை பார்க்காமல் அவங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இந்த போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமே. ஆனால் கண்டிப்பாக அமைதி திரும்பும், எல்லா நாடுகளும் சுபிட்சமாக இருப்போம் அப்படிங்கிறதுல நம்ம நம்புவோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி.